செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அடியேனை மறைத்து கர்த்தரை வெளிப்படுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனால பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து நடத்தின தேவன் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தாழ்த்தி எடுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஆண்டவர் சொல்றார், ஒரு சம்பவம் நடக்குது. என்னவென்று சொன்னால், பேதுரு இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி ஒரு காரியம் அங்க சம்பவம் நடக்குது. 16வது வசனம், அந்த 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போதே அங்க இயேசு கேட்கிற சீசர்களை பார்த்து, ஜனங்கள் எல்லோரும் என்னை யார் என்று கேட்கிறார், யார் என்று சொல்லுகிறாங்க சொல்லி அவன் சொல்றான், தீர்க்கதரிசி, மனுஷகுமார் என்று சொல்லி தீர்க்கதரிசி ஒருவர் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அங்க சீசர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டதற்கு உடனே சீமோன் பேதுரு என்ன சொல்ற, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அங்கே தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்றாரு, சீமோனாகிய பேதுருவே, மாம்சம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி அவன் ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். என்ன வசனம் சொல்றாருன்னா, மேலும் நீ பேதுருவாய் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லி ஆண்டவர் பேதுருக்கு எல்லாம் வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டு வந்திருக்கும் போது பேதுரு ஆண்டவரை அழைத்து கொண்டு வாங்க நடக்கிற சம்பவம். பேதுரு இயேசு எல்லாத்துக்கும் சொல்றாரு, நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு என்று சொல்லி தன் மரணத்தை குறித்து சொல்லும் போது பேதுரு இயேசுவை தனியாக அழைத்து கொண்டு போய் கடிந்து கொள்ள தொடங்கினார். அல்லேலூயா. என்னவா 22வது வசனம் வாசிக்கும் போது, ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு, மூப்பர்கள் வந்து என்னை கொலை உண்டு, பாடுகள் பட்டு நான் கொலை உண்டு 3ஆம் நாள் உயிரோடு என்று சொல்லி தன்னுடைய கடைசி நாட்களில் நடக்கிற காரியத்தை தம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின சமயத்துல பேதுரு அவரை தனியா அழைத்து கொண்டு போய் கடிந்து கொண்டார். என்னவா, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி அவன் சொன்ன போது அவர் திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போய் சாத்தானே என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை கடிந்து வந்தார். அந்த சமயத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு அடுத்த வசனம் 24வது வசனம், அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சிலுவை அல்ல, தன் சிலுவை. ஆண்டவர் நமக்கென்று ஒரு சிலுவையை கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சீசர்கள் சொல்றார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். எப்படி? பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். அல்லேலூயா. எப்படியா? சிலுவையை அனுதினமும் எடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாம் மகிமை பெறுவதாக. இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்று. ஆண்டவர் எனக்கு ஒரு சிலுவையை கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையை சுமக்க நான்
அனுதினமும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சிலுவை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், சிலுவை குறித்து, சிலுவையிலிருந்து ரட்சிப்பு நமக்கு வந்தது, சிலுவையிலிருந்து மீட்பு வந்தது, சிலுவையிலே அன்பு வெளிப்பட்டது, சிலுவையிலே தியாகம் வெளிப்பட்டது. அல்லேலூயா என்று நமக்கு தெளிவாக கூறப்படுகிறது. இயேசு நம்முடைய பாவ சாபங்கள், நம்முடைய மீறலுக்காக அவர் சிலுவையை சுமந்து அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அவரை பின்பற்ற நாம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் தேவனை பின்பற்ற வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சிலுவை என்று சொல்லி இந்த நாளில நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. சிலுவையிலிருந்து நமக்கு ரட்சிப்பு வந்தது, மீட்பு வந்தது, அன்பு வந்தது, தியாகம் வந்தது. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிலுவையை அனுதினமும் எடுத்து சுமக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லப்படுகிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றாதவன் எனக்கு சீசன் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். வாசிக்கலாம். அல்லேலூயா. எப்படி? நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றாதவன் அவனுக்கு சீசனா இருக்க மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்றார். நாம் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில சிலுவை என்று சொல்லும்போது அவருடைய வார்த்தை நாம் சுமக்க வேண்டும். நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள், பாடுகள் இருக்கலாம், நம்ம நுகத்தை சுமக்க முடியாத பாரங்கள் இருக்கலாம். ஆனாலும் எல்லாவற்றிலும் காட்டிலும் கர்த்தருடைய வேதத்தை சுமந்து, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போய் நம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போதுதான் ஆண்டவர் நம்முடைய காரியங்களை இன்னும் ஜெயமாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். சிலுவை என்று சொல்லும் அவர் வார்த்தையை ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 19 சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், அல்லேலூயா. இப்படி சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும். நீங்கள் போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும். சீஷராக்குவது மாத்திரமல்ல, மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிற அன்பு தேவ ஜனமே, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவின் பின்னே போக வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு, வேதத்தை சுமந்து கொண்டு, அந்த வேதம் என்கிற அந்த சிலுவையை நாம் சுமந்து கொண்டு கர்த்தருக்கு பின்னாக நடக்கும் போது கர்த்தர் நம்மை இன்னும் ஆசீர்வதித்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நாம் இப்பொழுது சுமக்க வேண்டிய சிலுவை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை, வேதத்தை சுமந்து கொண்டு போய் தேவனை அறியாத ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். சுவிசேஷம், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டும். சிலுவையிலே இயேசு நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, சிலுவையிலே இயேசு கொடுத்த மீட்பு, சிலுவையிலே இயேசு கொடுத்த அன்பு, சிலுவையிலே இயேசு கொடுத்த தியாகம் என்கிற 4ஐயும் ஜனங்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இது நம்மேல் விழுந்த கட்டளையாக இருக்குது, கடமையாக உள்ளது. அல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு தேவன் சொன்ன வார்த்தையை சுமந்து கொண்டு போன 2 தேவ ஊழியர்களை தியானித்து, அந்த தேவ ஊழியர்கள் எவ்வளவு பிரயாசத்தோடு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று சொல்லி நம்ம தியானித்து இதனாலே தேவ செய்தி முடிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்ம கொடுத்திருக்கிற கட்டளை, சிலுவையிலே கர்த்தர் வெளிப்படுத்தின ரட்சிப்பு, மீட்பு, அன்பு, தியாகம் என்கிற அந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி.
சும்மா இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்ம அழைக்கல. சும்மா ஏதோ நம்ம வந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவர் ஆராதித்து போக கர்த்தர் நம்ம அழைக்கல. கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை தேவனுடைய வார்த்தை எங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு போய் ஜனங்களை, தேவனை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது ஊழியக்காரன் தான் செய்யணும்ங்கிறது இல்ல. இந்த ஊழியத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இல்லையா? இல்ல ஊழியக்காரனுக்கு தான் இந்த கடமை கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக எடுத்து கூறினார். அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இங்க ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். இந்த ஊழியக்காரனை குறித்து நம்ம வாசிக்கும் போது இவருடைய பெயர் ஸ்தேவான். இவர் எதற்காக அழைக்கப்பட்டார் என்று சொன்னால் பந்தி விசாரணை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட ஒரு ஊழியர். வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். இங்க சீஷர்கள் பெருகின போது கிரேக்கர்கள் தங்களுடைய விதவைகளை விசாரிக்கவில்லை என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்த போது இதை 12 சீஷர்களும் கேட்டார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி அல்ல. அல்லேலூயா. அந்த 12 அப்போஸ்தலர்களும் 12 சீஷர்களும் தேவனுடைய வசனத்தை போதிக்காதபடி அவர்களுடைய வேலை என்னவாயிற்றா? பந்தி விசாரணை செய்கிற காரியமாயிற்று. அவங்க சொல்றாங்க, நான் வசனத்தை போதியாமல் இருப்பது எங்களுக்கு இதுல. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி. இது அவர்கள் கொடுத்த கடமை. அந்த வசனத்தை, வார்த்தையை அவர்கள் சுமக்க வேண்டும். ஆனால் இங்க நடந்த சம்பவம், அவங்க பந்தி விசாரணை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்காமல், தேவனுடைய வசனத்தை போதியாமல் அவர்கள் பந்தி விசாரணை செய்து கொண்டிருந்தபடியால் அவர் சொல்றாங்க, நாங்கள் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த எப்படி நல்லா கவனிச்சு பாருங்க. பந்தி விசாரணை செய்வதற்கு ஆண்டவர் எப்படி அவங்க சீஷர்கள் தேடுறாங்க? பரிசுத்த ஆவியும் நானும் நிறைந்த நற்சாட்சி பெற்ற 7 பேரை உங்களை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று. அல்லேலூயா. எந்த வேலைக்காக? பந்தி விசாரணை செய்வதற்காக. அவர்கள் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமா? பரிசுத்த ஆவியும் நாணமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றவர்கள் வேண்டும். ஒரு பந்தி விசாரணைக்கு இத்தனை குவாலிட்டி இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக மண்ணா இருக்கிற நமக்கு எவ்வளவு தகுதியான தந்திருக்கும். அல்லேலூயா. ஆனா இங்க நடந்த சம்பவம், பந்தி விசாரணைக்கென்று தெரிந்து கொண்ட அழைக்கப்பட்ட ஸ்தேவான் என்ன செய்கிறாரா? அதுல முதல் பேரு ஸ்தேவானோட பேர் தான். இந்த யோசனை சபை எல்லோருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், முதலாவது பேரு ஸ்தேவான். எதற்காக அழைக்கப்பட்டாங்களா? பந்தி விசாரணை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட ஸ்தேவானுடைய வாழ்க்கை, அவன் தேவனுடைய பரிசுத்த ஆவியும் நானும் நிறைந்தவனாக இருந்த போது அவன் என்ன செய்கிறானா? தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போய் ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. 7 பேரை தெரிந்து கொண்டாங்க. 7 பேர் தெரிந்து கொண்டாங்க. தெரிந்து கொண்டவர்கள் மத்தியில ஸ்தேவான் முதலாவதா இருக்கிறார். பரிசுத்த ஆவி நானும் நிறைந்தவன், வல்லமை விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். அந்த விசாரணை தெரிந்த 7 பேரில் அந்த ஸ்தேவான் அற்புதங்களை செய்ய தொடங்கினார். பந்தி விசாரணை செய்யல, அழைத்தது பந்தி விசாரணைக்கு. ஆனா நடந்த சம்பவம், ஊழியத்திலே ஆண்டவர் ஸ்தேவானை எடுத்து பயன்படுத்தினார். தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்பொழுதுதான் ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்தான். பந்தி விசாரணைக்கு அழைக்கப்பட்ட ஸ்தேவானுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். எதற்காக? தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படியாக. அப்பொழுது நடக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னால் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
அல்லேலூயா. இங்க ஒரு தர்க்கம் வருது. தேவன் யார், எதற்காக? பந்தி விசாரணைக்கு அழைக்கப்பட்ட ஸ்தேவானுடைய வாழ்க்கை மாறி தேவனாலே அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டு தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு சிலுவையை சுமந்து கொண்டு போன ஸ்தேவானுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கிறது. அங்க இருக்கிற பட்டணத்தார் லிபர்த்தினாரும் சிரேன பட்டணத்தாரும் எழுப்பி, ஆசியா தேசத்தார் எழுப்பி ஸ்தேவானோடு தர்க்கம் பண்ணுகிறார்கள். தர்க்கம் பண்ணின போது அவன் பேசின நாணத்தையும் ஆவியும் எதிர்த்து அவர்களால் கூடாமல் போயிட்டு அவனை உடனே என்ன பண்றாங்களா, கொண்டு போய் ஆலோசனை சங்கத்தார் முன்பாக நிறுத்துகிறார்கள். ஆலோசனை சங்கத்தார் முன்பாக நிறுத்தினதுக்கு அப்புறம் தேவன் ஸ்தேவானை எடுத்து பயன்படுத்துகிறார். 7ஆம் அதிகாரத்தில் இருந்து நீங்க வாசிக்கும் போது, 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஸ்தேவான் தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தான். தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற கட்டளையை, தேவ வார்த்தையை அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். என்னவா? எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து சாலமோன் ஆலயம் கற்ற வரைக்கும் நடந்த சம்பவத்தை தெளிவாக பயமில்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கூடியிருந்த யூதர்களுக்கு முன்பாக தைரியமாக பிரசங்கித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்றான். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானாவூரிலிருந்து குடியிருக்கிறதற்கு முன்னே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையான தேவன் அவனுக்கு தரிசனமாக, என்கிறது ஆபிரகாமில் இருந்து சாலமோன் 47வது வசனம், 7ஆம் அதிகாரம் 47வது வசனம், சாலமோன் அவருக்கு ஆலயம் கட்டினான் என்கிற காரியத்தை வரைக்கும் தெளிவாக தைரியமாக தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்தான் ஸ்தேவான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பிரசங்கித்தது மாத்திரமல்ல, 51வது வசனம் 52வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. இங்க ஸ்தேவான் சொல்றாரு, சாலமோனும் அவருக்கு ஆலயத்தை கட்டினான், ஆகிலும் 48வது வசனத்தை வாசிக்கிறேன், ஆகிலும் உன்னதமானவர் கையினாலே செய்யப்பட்ட ஆலயங்கள் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது என்று சொல்லி, இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே என்று சொல்லி தீர்க்கதரிசியும் அந்த இடத்துல பேசுகிறார். தீர்க்கதரிசி குறித்தும் ஸ்தேவான் பேசுகிறான். எப்படியா? பரிசுத்த ஆவி ஞானம் நிறைந்த ஸ்தேவான் எதற்காக அழைக்கப்பட்ட? பந்தி விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர், அவன் வாழ்க்கை மாறினது. தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவன் கடந்து போனான். ஆலோசனை சங்கத்தார் முன்பாக நின்று தைரியமாய் பிரசங்கம் பண்ணான். எப்பொழுது? ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை அழைத்ததிலிருந்து சாலமோன் ஆலயம் கட்டின வரைக்கும் தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் அவன் சொல்லுகிறான், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளும் விருத்த சேதம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுது எதிர்த்து நிற்கிறீர்கள்? தீர்க்கதரிசிகள் யாரை உங்கள் பிதாக்கள், தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகரமாக இருக்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளை எவ்வளவு துன்பப்படுத்தினாங்க. எரேமியாவை குறித்து பார்க்கும்போது கிணத்துல போட்டாங்க, புலியில போட்டாங்க. அப்படியெல்லாம் நீங்க செய்தீங்களே என்று சொல்லி ஸ்தேவான் தெளிவா சொல்றார். எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த தேவனையும் நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்லி, அல்லேலூயா, சொல்றாரு. நீதிபரனுடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்களை கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகரமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இது எல்லாம் சொன்னதுக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்க கொலை செய்தீங்க, சிலுவையில் அறைந்தீங்க, அந்த சிலுவையில் அறைந்து இயேசுவை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி தைரியமாய் பிரசங்கித்தார். அல்லேலூயா. தன்னுடைய முதல் ஊழியத்துல தன்னுடைய முதல் வேலையாக பந்தி விசாரணைக்கு கடந்து வந்த ஸ்தேவான் தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு
ஜனங்களுக்கு முன்பாக தைரியமாக இந்த வார்த்தையை கேட்டபோது அங்க இருக்கிற எல்லாரும் பல்லை கடித்தார்கள். அல்லேலூயா. இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவனை கொலை செய்ய வகை தேடினார்கள். அல்லேலூயா. எப்படி இயேசுவை எப்படி சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்தாங்களோ அதே போல ஸ்தேவானையும் அவர்கள் கல்லெறிந்து கொலை செய்ய ஆயத்தமானார்கள். நடந்த காரியம் அதனுடைய 59வது வசனம். அல்லேலூயா. கல்லெறிந்து கொலை செய்ததுக்கு அப்புறம் ஸ்தேவான் இயேசு சிலுவையில என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை அங்கு வெளிப்படுத்தினார். 60வது வசனம் வாசிக்கும் போது அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாது என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையார். அல்லேலூயா. பந்தி விசாரணைக்கு அழைக்கப்பட்ட ஸ்தேவான் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தைரியமாய் தன்னுடைய வசனங்களை வார்த்தைகளின் தெளிவாய் எடுத்து கூறின முதல் இரத்த சாட்சியாக அங்கே ஸ்தேவானை கொலை செய்தார். அல்லேலூயா. கொலை செய்த போது அவன் கல்லெறிந்த போது அவன் இயேசுவை அவர் சொல்ல, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று சொல்லி அவருக்காக வேண்டி. அல்லேலூயா. இந்த காலை வேளையில நாம் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் துன்பப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நம் நிந்தனை அனுபவித்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமையான தேவன் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. விசாரணைக்கு அழைக்கப்பட்ட ஸ்தேவானுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி அவன் தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவள் செய்த தவறை சுட்டி காட்டி இரத்த சாட்சியாக மரித்தாரோ நம் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு நாம் அறிவிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் யார் என்று அறிந்தவுடனே அவரும் இதே தான் செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். பவுலை குறித்து நம்ம பார்க்கும்போது அநேக காரியங்கள் பவுலை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆவியானவர் தெளிவாக எடுத்து கூறுகிறார். பவுல் கர்த்தர் யார் என்று அறிந்தவுடனே பவுல் தாமதிக்காமல் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். வாசிக்கலாம் 20ஆம் வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தார். அல்லேலூயா. தாமதமின்றி கிறிஸ்து தேவகுமாரன் என்று ஆலயங்களை பிரசங்கித்தான். அவரை குறித்து பார்க்கும்போது 9ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிக்கும் போது சீசர்களை துன்பப்படுத்தும்படியாக சீசர்களை கொலை செய்யும்படியாக நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குக்கு போகும் வழியிலே இயேசு அவரை சந்தித்தார். அல்லேலூயா. இயேசு அவரை சந்தித்த போது சடுதியிலே அவன் மேல் ஒரு ஒளி உண்டாகி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அதிலே தேவனுடைய வார்த்தை வெளிப்படுது. சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டவுடனே அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். அதற்கு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி சீசர்களை துன்பப்படுத்த புறப்பட்டு போன சவுலை கர்த்தர் சந்தித்தார். எங்கே? தமஸ்குக்கு வழியிலே கர்த்தர் சந்தித்து அங்கே தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின உடனே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. தன்னை ஒப்பு கொடுத்தான். என்ன செய்ய சித்தமாய் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா. தன்னை ஒப்பு கொடுத்தான். என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொன்னான். இயேசு தெய்வம் என்று அறிந்தவுடனே சிலுவையை சுமக்க தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. இயேசு தெய்வம் என்று அறிந்த உடனே அவன் செய்த காரியம் தேவனுடைய சிலுவையை சுமக்க ஆரம்பித்தான். தேவனுடைய வார்த்தையை எல்லா பட்டணங்களிலும் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லப்படுகிறது. அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்த போது நான் அழைத்த ஊழியத்துக்காக பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று சொல்லி ஆவியானவர் திருவுளப்பட்டினார் என்று சொல்லி அங்கே தேவ வசனம் தெளிவாக எடுத்து கூறுகிறது. அல்லேலூயா.
அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பிரித்து விடுங்கள் என்று சொன்ன உடனே அவர் அமைதியாக தேவ சமூகத்தில் இருந்து அவர் காத்திருந்து செபித்த போது ஆவியானவர் திருவுளம் பற்றினார். என்னவா? அவர்களை என்னுடைய ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று சொன்ன உடனே பவுல் பட்டணங்களில் தோறும் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். இயேசு தேவனுடைய குமாரன் என்று தேவன் தனக்கு கொடுத்த சிலுவையை பவுல் தைரியமாக சுமந்து கொண்டு போய் பட்டணங்கள் தோறும் 3 பிரயாணங்களை அவன் செய்த. எல்லா பட்டணங்களிலுமே தேவனுடைய குமாரன் இயேசு என்று சொல்லி பிரசங்கிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ பாடுகள் பவுல் சந்தித்த போது கூட தான் செய்த காரியத்தை அவன் ஒருபோதும் விட்டுவிடவில்லை. தன் சிலுவையை சுமந்து கொண்டு போன பவுல் தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போய் பட்டணங்களில் தோறும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தான். அல்லேலூயா. அப்படி பிரசனம் அவ்வளவு வல்லமையாய் தேவன் பவுலை எடுத்து பயன்படுத்தினார். அவருடைய கச்சையை கொண்டு போய் போட்டவர்கள் வியாதிகள் சொஸ்தமானது. அவர் நிழல்பட்டு சொஸ்தமானார்கள். தேவனுடைய அற்புதங்கள் அங்கே வெளிப்பட்டது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போகிற நாம் தேவனுக்கென்று உண்மையாய் நாம் எழுப்பி பிரகாசிக்கும் போது கர்த்தர் நம்மை இன்னும் ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்க கர்த்தர் நாம் மகிமைப்படும். பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிறார். எங்க? கொர்நேலியா என்கிற அந்த பட்டணத்துக்கு, அங்க இத்தாலியா பட்டாளம் என்கிற இடத்துக்கு கடந்து வருகிறார். அங்க கொர்நேலியும் என்கிற வீட்டுக்கு கடந்து வந்த போது அங்கே கூடியிருந்தவர்கள் மேல தேவ ஆவியானவர் அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றினார். அல்லேலூயா. புறஜாதியர் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லி தேவன் அவர்களையும் ரட்சிப்பின் பாதையிலே நடத்துகிறார் என்று சொல்லி பேதுரு அறிந்த போது சுவிசேஷம் தேசம் எங்கும் பரவ அது ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. என்ன நடந்ததா? கொர்நேலியு என்கிற மனுஷன் தேவ பக்தியுள்ளவன். அவன் புறஜாதியா இருந்தான். அவன் உபவாசிக்கிற மனுஷன். அவன் அந்நியனா இருந்தான். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது தூதன் சொல்லுகிறான், நீ யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுருவை அழைத்துக் கொண்டு வா, அவன் உன்னை சகலவற்றை நடத்துவான் என்று சொன்ன போது கொர்நேலியு வீட்டார் அனைவரோடும் கூட கொர்நேலியு காத்திருக்கிறான். யாருக்காக? பேதுருவுக்காக. தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு பேதுரு அந்த இத்தாலி பட்டணத்துக்கு கடந்து வருகிறான். கடந்து வந்த போது நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு அங்கே வந்து பிரசங்கம் பண்ண தொடங்குன உடனே ஆவியானவர் அவர்கள் மேலே அளவில்லாமல் ஊற்றினார். அல்லேலூயா. 44வது வசனம் வாசிக்கும் போது இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் பேரும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல தேவன் எதிர்பார்ப்பது அவருடைய சிலுவையை சுமக்கிற தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. இயேசு நமக்காக சிலுவை சுமந்தார். அவர் சிலுவை சுமந்து எதற்காக? நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, மீட்பை கொடுக்கும்படியாக, மன்னிப்பை கொடுக்கும்படியாக, அன்பை வெளிப்படுத்தினார், தியாகத்தை வெளிப்படுத்தினார். நாம் இந்த நாட்களில் சுமக்க வேண்டிய சிலுவை கர்த்தருடைய வார்த்தையை நாம் சுமந்து கொண்டு போய் ஜனங்களுக்கு இந்த 4 காரியத்தையும் நாம் வெளிப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காரியத்தை ஒரு மத்தியில் சொல்லி நான் தேவ விஷயத்தை முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய தகவல் இயேசு கிறிஸ்து சுமந்த அந்த சிலுவினுடைய காரியத்தை காலை வேளையில் நான் தியானித்துக் கொண்டிருந்த போது நோடி ஆண்டவர் தெரிவா தன் சிலுவை அவர் சுமந்தார். நம்ம கொடுத்திருக்கிற சிலுவை லகுவானதுதான். துன்பம், பாடுகள், கஷ்டங்கள் சிலுவை எல்லாம் இருக்குதான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைங்கிற சிலுவை நம்ம சுமந்து நடக்கும் போது ஆவியானவர் நம்மை நடத்துகிற வல்லமுள்ளவர். ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் சுமந்த சிலுவையினுடைய காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அந்த சிலுவை இயேசு சுமந்த சிலுவையினுடைய எடை 150 கிலோ. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போன அந்த சிலுவையினுடைய எடை 150 கிலோ. அதனுடைய நீளம் 15 அடி,
அகலம் 8 அடி. அவர் சரீரத்திலே அடிக்கப்பட்ட ஆணியினுடைய நீளம் 8 அங்குலம். ஆணியினுடைய அகலம் 3/4 அகலம். 3 முறை அவர் தடுமாறி கீழே விழுந்தார். அது மாத்திரமல்ல, 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் அவர் சிலுவையை சுமந்து கொண்டிருந்தார். 17 மணி நேரம் தண்ணீர் குடிக்கல. அந்த சிலுவையில் இருக்கும்போது தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதுக்கப்புறம் அவருடைய சரீரத்தில் 5480 காயங்கள் உண்டென்று சொல்லி இந்த பல்கலைக்கழக அவர்கள் எடுத்த அந்த ஆராய்ச்சியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்திலே முக்கியமாய் முதுகில 150க்கு ஆழமான காயங்கள். அவர்கள் ரோமர்கள் பயன்படுத்தின அந்த வாரில் எலும்பு துண்டு, அப்புறம் கொக்கி போல உருண்டை, இப்படிப்பட்டது 150 ஆழமான காயங்கள் அவருடைய சரீரத்தில். முதுகில் மாத்திரம் 150 ஆழமான காயங்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய தலையிலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த முள்முடி 17 முள் அவருக்கு அந்த தலையில, அந்த 17 முள் அவருடைய தலைக்குள்ளாக போடும். தலையில வைக்கப்பட்டிருக்கிற அந்த தலைமுடியில வைத்த முள்ளு 17 முள்ளு அந்த அவருடைய தலையில இறங்கி வெளியே வந்தது என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய சரீரத்திலிருந்து 6.5 லிட்டர் ரத்தம் கசிந்தது. அந்த 17 மணி நேரம் அந்த தலையில வைக்கப்பட்டிருக்கிற அந்த தலைமுடியிலிருந்து, அந்த முள்ளிலிருந்து, காயங்களிலிருந்து 6.5 லிட்டர் ரத்தம் கசிந்தது என்று சொல்லி அவர்கள் அந்த ஆய்வில் சொல்லியிருக்கிறார். எல்லாம் எதற்காக என்று சொன்னால், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மீட்பை வெளிப்படுத்தினார். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற சிலுவையை நான் சுமந்து அவருக்கு பின்னாக நான் கடந்து போகணும். என் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவரே என் கொடுத்திருக்கிற அந்த வேதத்தை சுமந்து கொண்டு உமக்காக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரைங்கிற அந்த வைராக்கியம், அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும்போது ஆண்டவர் நம்ம இன்னும் எடுத்து பயன்படுத்த வல்ல கொள்ளுவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். 150 கிலோ எடை உள்ள சிலுவையை சுமந்தது எதற்காக? நம்மை மீட்கும்படியா. 17 முள்ளு தலையில குத்தி அது வெளியே வந்து உள்ளே போயிருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு வேதனை. ஒரு சிலுவையை சுமந்தவர், அந்த சிலுவையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒன்று ரட்சிப்பு, இரண்டாவது மீட்பு, அன்பு, தியாகம் சிலுவையில் வெளிப்பட்டது. அன்பு சிலுவையில் வெளிப்பட்டது, மீட்பு அவர் இரத்தத்தினாலே மீட்பு வெளிப்பட்டது, ரட்சிப்பு வெளிப்பட்டது. அன்பு தேவ சொன்னமே, ஆண்டவரே இந்த காலை வேளையில என் சிலுவை எடுத்துக்கொண்டு உமக்கு பின்பாக நான் நடந்து வர நான் ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே. எத்தனை அவமானங்களும் எத்தனை பாடுகளும் எங்கள் வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவரே, ஒருபோதும் கூட வார்த்தை என்கிற தகப்பனே வேதத்தை ஒரு நாளும் நாங்கள் விட்டு விடாதபடிக்கு, இந்த சிலுவை நாங்கள் ஒரு நாளும் விட்டு விடாதபடிக்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் வரலாம். அனுதினமும் நாங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை தேவனுடைய சமூகத்தில் உங்களை எடுத்து பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்த போது, தேவனுடைய மகிமையை கண்டு முகங்குப்புற விழுந்த போது தன்னுடைய பாவத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, நான் அசுத்தமான உதல்மத்தில் வாசம் பண்ணுகிறேன் சொன்னவர். அவன் சொல்றார், நான் யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போகும்? சுவிசேஷ வார்த்தைகளை அறிவிக்க ஆண்டவர் ஒரு கூட்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற அந்த வார்த்தை எங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு போக நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லும் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. தேவனுக்கென்று கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். அவருக்கென்று கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த
இந்த காலை வேளையில எங்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாளில் எங்களோடு பேசின வார்த்தை, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் என்று சொன்னீர்கள். ஆண்டவர், உங்களுடைய சிலுவை என்கிற இந்த வேத வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு உண்மை பின்பற்ற நீர் நடந்த பாதையிலே நாங்களும் நடக்க, ஸ்தேவானை போல பவுலை போல நாங்களும் தகப்பனே தைரியமாய் வார்த்தைகளை பிரசங்கிக்க, தகப்பனே ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக, தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக, பலத்தை தரும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. தகப்பனே, பேதுரு இத்தாலியா பட்டணத்தில் இருக்கிற கொர்நேலிய வீட்டுக்கு போன போது வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்த ஜனங்கள் மேல் ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கினது போல, ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிற உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற தகப்பனை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆவியானவருடைய அசைவாடுதல் பலமா இறங்கும்படியாக நாங்கள் செல்விக்கிறோம். ஆண்டவரே கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாளிலே கடந்து வந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யும் அப்பா, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, மக்கள் எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.